மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களிலும் பல்வேறு துறைகளின் சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தும் கட்டப்பட வேண்டிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் என்கின்ற வகையில் 1273 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இந்த 4 மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பணிகள் முடிவுற்றவைகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய பணிகளும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கோவையை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் 12 கோடி செலவிலான பெட்-சிடி ஸ்கேன் ஒன்று மக்களின் பயன்பாட்டிற்காக கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் திறந்து வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலேயே இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் புற்றுநோயை அதிதுல்லியமாக கண்டறிகிற வகையில் 2 இடங்களில் மட்டுமே பெட்-சிடி ஸ்கேன்கள் இருந்தது. ஒன்று ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை. அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கோவை, சேலம், திருநெல்வேலி, தஞ்சாவூர், காஞ்சிபுரம் போன்ற 5 இடங்களிலும் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையிலும் இந்த பெட்-சிடி ஸ்கேன்கள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த கோவை மருத்துவமனையை பொறுத்தவரை வெஸ்டர்ன் பெல்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலான கோவையிலும் சேலத்திலும் இந்த பெட்-சிடி ஸ்கேன்கள் திறந்து வைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாது இங்கே உயர்தர வருவாய் குடியிருப்புதாரர்களையும் ஈர்க்கிற வகையில் பே வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை தொகுதிகளும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மருத்துவமனையில் 26 கட்டண படுக்கை அறைகள் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மேலும் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பல்வேறு புதிய வசதிகளை பெறுகிற வகையில் 287 கோடியே 56 லட்சம் மதிப்பீட்டில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் சார்பில் அதனுடைய நிதி ஆதாரத்தை பெற்று 2,21,922 சதுர அடி பரப்பிலான ஒரு பிரம்மாண்ட மருத்துவமனையின் கட்டிடம் தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் பொள்ளாச்சியிலிருந்து காணொலியின் வாயிலாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே 100 தீவிர சிகிச்சை பிரிவுக்கான படுக்கைகளுடன் 300 படுக்கை வசதிகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 10 அறுவை சிகிச்சை அரங்குகள், எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், மேமோகிராம், டிஜிட்டல் எக்ஸ்ரே, எண்டோஸ்கோபி, ஃப்ளூரோஸ்கோபி போன்ற பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவிகள் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் கோவை அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிலான விரிவாக்கம் என்கின்ற வகையிலும் சரி, மேம்படுத்தப்படுதல் என்கின்ற வகையிலும் சரி, உயர் சிகிச்சை பிரிவுகள் என்கின்ற வகையிலேயும் சரி இது இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் வால்பாறையில் பழங்குடியின மக்களும் மலைவாழ் மக்களும் பயன்பெறுகிற வகையில் 9 கோடியே 45 லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டப்பட்டு அது தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை உடுமலைப்பேட்டையில் 9 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வீரபாண்டி பகுதியில் கட்டப்பட்ட ஒரு மருத்துவத்துறையின் கட்டிடத்தையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தற்போது திறந்து வைத்தார்கள். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கே மாவட்ட தலைமை மருத்துவமனையை ஒரு உயர் சிறப்பு மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் நோக்கில் 67 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனை தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது ஈரோடை பொறுத்தவரை கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, சத்தியமங்கலம், பெரிய சேமூர், கருங்கல்பாளையம், அம்மாப்பேட்டை, கம்புளியம்பட்டி ஆகிய இடங்களிலும் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். ஆக இன்றைய நாள் நிகழ்வின் மூலம்
385 கோடியே 51 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டிடங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அதோடு மட்டுமல்லாது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2 கோடியே 45 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு புதிய சலவையகம் ஒன்று கட்டுகிற பணிக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான புறநோயாளிகளும் உள்நோயாளிகளும் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிற சூழலில் அவர்களுக்கான படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகள் போன்றவைகள் எல்லாம் தினந்தோறும் சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்துவதற்கு ஏதுவாக 2 கோடியே 45 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு சலவையகம் ஒன்றுக்கான அடிக்கல்லை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நட்டிருக்கிறார்கள். இதோடு மட்டுமல்லாது ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர், நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர் ஆகிய 2 இடங்களிலும் தலா 5 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ஆக 12 கோடியே 20 லட்சம் மதிப்பிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. கட்டி முடிக்கப்பட்ட 385 கோடியே 51 லட்சம் மதிப்பிலான பணிகள் திறந்து வைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. 12 கோடியே 20 லட்சம் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ஆக கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய இந்த 4 மாவட்டங்களில் இன்றைக்கு நடைபெற்ற ஒரு நாள் நிகழ்வில் மட்டுமே 397 கோடியே 71 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது நாமெல்லாம் இன்னமும் மகிழ்ச்சி அடைகிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இவற்றை திறந்து வைத்துவிட்டு இறுதியாக